இருக்கேன். ரவீந்திரன், இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் அன்புமணியுடைய முடிவு ராமதாஸுக்கு பிடிக்கல, பாஜகவோட போகணும் அப்படிங்கிற முடிவு ராமதாஸுக்கு பிடிக்கல. அது பிரச்சனையுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம பார்க்குறோம். ஆனால் இதற்கு முன்பும் கூட பாமக பலமுறை பாஜக இணக்கமாக தான் இருந்திருக்காங்க. அப்போ இந்த தருணத்தில் மட்டும் அன்புமணியை ஒரு குற்றம் சாட்டி குறிப்பிட்டு பேசுறது எந்த வகையில் சரியா இருக்குன்னு பார்க்குறீங்க? இது கடந்த கால சூழ்நிலை வேறு, தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருந்ததோ அதே போலத்தான் இந்த பயணமும் இருந்தது. ஆனால் நீங்க காங்கிரஸ் கட்சியோட தனியா இவங்க வந்து இணக்கமா இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட கட்சியோடு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் அவங்க பயணப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அதிமுகவோடு பயணப்பட வேண்டும். அந்த பயணத்தில் பாஜக வருவதிலே மருத்துவர் ஐயாவிற்கு விருப்பம். ஆனால் அதிமுக தவிர்த்து விட்டு நாம் பாஜகவோடு பயணிப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னன்னா, நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுல பாஜகவுக்கு வலிமை ஏற்பட்டிருக்கிறது, பாஜகவுக்கு ஆதாயம் ஏற்பட்டிருக்கிறது, பாஜகவினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி அந்தஸ்தை எழுந்திருக்கிறீர்கள், தேர்தலில் தோல்வியை சந்தித்திருக்கிறீர்கள். ஒரு சமூக கட்சி, ஒரு சமுதாயத்துக்கான கட்சி தேர்தலில் அங்கீகாரத்தை இழக்கிறது என்று சொன்னால் அதன் எதிர்காலம் என்னவாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா? ஆமா. அப்ப அதற்கான அவசியத்தை உணர்ந்துதான் மருத்துவர் அவர்கள் நம்ம அதிமுகவோட கூட்டணியை வைப்போம், அந்த கூட்டணியில பாஜக வேணா வந்து சேர்த்து நம்ம இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பாஜக நிர்பந்திக்கிறது. நாங்க அதிமுக பெரிய கட்சி, நீங்க ஏன் கூட வாங்க, நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம், நான் உங்களுக்கு என்ன சினிமா செஞ்சு தரங்குது. காரணம் என்ன? அப்ப ஏன் அன்புமணி இதை மீறி வர முடியல? இப்போ அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து விடுது, கையெழுத்திடுவதற்கு தயாராக இந்த நிலையில காலை பிடித்து அதிமுகவோட கூட்டணி கூடாது, பாஜகவோடு தான் கூட்டணி என்று அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அப்ப பாஜக நிர்பந்தித்ததா இல்லையா? நம்ம ராமன் நண்பர் சொல்றார், நயினார் நாகேந்திரன் விளக்கமெல்லாம் சொல்லிட்டாரு. நயினார் நாகேந்திரன் தற்போது பொறுப்பேற்றவர். இது பாராளுமன்ற தேர்தல் போது நிகழ்ந்த உண்மை, இது நடந்து முடிந்த உண்மை. இப்பதான் ஐயா வெளிப்படுத்துறார். அப்ப நிர்பந்தம் இருந்ததோடு தானே அந்த நிர்பந்தம் மாற்றப்பட்டது, கட்டாயம் ஏற்பட்டது, கூட்டணி மாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்ப அன்புமணியை மிரட்டுவதற்கு காரணம் என்ன? அங்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறதா இல்லையா? அப்ப பின்புலத்தை வைத்து மிரட்டித்தான் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தான் வசம் ஏற்படுத்தி கூட்டணி அமைச்சிங்க. நிலைமை என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரத்தையே எழுந்திருக்கிறது, அரசியல் கட்சி அங்கீகாரத்தையே எழுந்திருக்கிறது. இப்ப மீண்டும் அங்கீகாரத்தை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி எழுச்சியுடன் வளர்ச்சி அடைய வேண்டுமா வேண்டாமா? வளர்ச்சியை சந்திக்க வேண்டுமா வேண்டாமா? அதிகாரத்தை பெற வேண்டுமா வேண்டாமா? பாமகவுடைய இந்த பிரச்சனைக்கு மாநில கட்சிகளும் காரணம், மாநில கட்சிகள் தான் காரணம், அதை வெளிப்படையா சொல்ல முடியாது, நான் சொல்றேன் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாரு. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபடுத்துவதால் பாஜகவுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்காரு. மாநில கட்சிகள் குற்றம் சாட்டுவது தவறு. மாநில கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இணைந்து செயல்பட விரும்புவார்களே தவிர அதை பிளவுபடுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஏற்கனவே நீங்க அனுபவ ரீதியா பார்த்திருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்த பிறகு, பாஜகவோட கூட்டணி அமைத்த பிறகு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறதா இல்லையா? ஜெயிச்சா என்ன பண்ண, ஜெயிக்கலையே, ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுமே. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோடு பாஜக சேர்ந்ததுனால் பாஜகவுக்கு தான் ஆதாயம் கிடைத்திருக்கிறதே தவிர பாமகவுக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிருக்கு? அரசியல் அந்தஸ்தை எழுந்திருக்கிறது, அரசியல் கட்சிக்கான அந்தஸ்தை எழுந்திருக்கிறது. இல்ல, நீங்க சொல்றீங்க அந்த அந்த அக்கறை அன்புமணிக்கு இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்ற. அன்புமணி ஏற்கனவே வழக்கில் சிக்கிய காரணத்தினால் மிரட்டப்படுகிறார், அச்சப்படுத்தப்பட்டார். நீங்க ஏன் அன்புமணி அங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? அதிமுக கூப்பிடுது சார், வலுவான கட்சி, 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கட்சி, 21 ஆட்சியில் இருந்த 66 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று பிரதான எதிர்கட்சி, ஒரு வலுவான கட்சி. தேர்தலில் 2-3% வாக்கு வித்தியாசத்துல வந்து ஒரு கட்சி ஆளுங்கட்சியாவது எதிர்கட்சியாவது வழக்கமான ஒன்று. ஆனால் 10 ஆண்டு காலம் வலுவான கட்சி, வலிமையான கட்சி, அனைத்து தரப்பு தொண்டர்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி, ஒரு நீண்ட நெடிய பயணித்த கட்சி. அதிமுக கட்சியில கூட்டணி அமைக்கிறது தானே சிறப்பு.
அதை விடுத்து அங்க பாஜகவோட போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ம். பாஜகவோடு போனதால் பாமகவுக்கு தான் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதே தவிர பாஜக ஆதாயம் அடைந்திருக்கிறது. இதை தவறாக புரிந்து கொண்டதன் பின்னணியில்தான், அனுபவ ரீதியாக அறிந்து கொண்ட பின்னணியில்தான் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலும் இது போன்ற தவறை செய்துவிடக் கூடாது. அன்புமணியால் மீண்டு வர முடியாது, அன்புமணி எதிர்த்து பேச முடியாது. எனவே நீ தலைவராக இருக்க வேண்டாம், தலைமை பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், யார் சொல்றதை நீ கேளுன்னு ஐயா சொல்லிட்டு இருக்க. இதான் நடக்கிறது. சரி, இப்போ மாநாடு நடந்தது. இந்த மகாபலி மாநாட்டுல அன்புமணி வந்து பார்க்கவே இல்லை, பேசவே இல்லைங்கிறது ஐயா சொல்றார். ம். என்று ஆலோசிக்கவில்லைன்னு சொல்றார். அப்போ தனி பயணத்தை துவங்கிட்டார். இப்ப இது பாதிப்பு யாருக்கு? கட்சிக்கு, கட்சி தொண்டர்களுக்கும். சார், எந்த ஒரு கட்சியும் அதிகாரத்துக்கு வரணும், ஆளுங்கட்சியோட அனுசரணையா இருக்கணும். அதுல சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி தேர்தலில் பதவிகள், தேர்தலில் நின்று ஜெயிச்சு கட்சிக்காரன் வளரணும்னு நினைப்பான். அதன் மூலியமா கட்சி வளரணும்னு நினைக்கும். இப்போ சார் அதுல என்ன கேளுன்னா, நியாயமான- சார் இந்த பாமகவுடைய பிளவுக்கு பாஜக மிக முக்கியமான காரணம் நீங்க சொல்றீங்க. இப்போ பாமக பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான வாக்கு வங்கி கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பிளவுபடுத்துவது மூலமாக பாஜக என்ன ஆதாயம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதான் ராமன் முன்வைக்கிறாரு. கடந்த கால சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலிலும் ம். அதிமுகவோடு பாஜக இருந்தது, பாமகவும் இருந்தது. வெற்றி பெற்றதா இல்லையா? ம். நீங்க மொத்த சதவீதம் 21வது சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த தேர்தல்ல 3% வாக்கு வங்கி வித்தியாசமே ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும். அப்போ 6.9% பெற்றிருந்த பாமக 4.8க்கு வந்துருது இல்ல. சரி. இந்த கட்சியினுடைய அதிக ஆட்சி அதிகாரம், அதாவது வாக்கு வங்கி அரசியல் இருந்திருந்தால் ம். பாராளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவும் 4 சீட்டு பிடிச்சிருக்கும், பாஜகவும் பாமகவும் பிடிச்சிருக்கும். ஒண்ணும் இல்ல, நீங்க மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய வேட்பாளர் தோற்றுக்க மாட்டார்ல, விஜயகாந்துடைய மகன் ம். ஒரு மிகப்பெரிய வெற்றி சந்திச்சிருப்பார்ல. அதெல்லாம், அந்த வெற்றிலாம் பறி போனது இல்ல. சரி சரி. அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமா இல்லையா? அப்ப பாஜகவுடைய அழைப்பின் பேர்ல பாமக அங்க போனதால அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது, பாமக தோல்வி அடைந்திருக்கிறது, பாமகவினுடைய அரசியல் அங்கீகாரம் இழந்திருக்கிறது. இதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் ராமதாஸ் ஐயா உணர்ந்திருக்கிறார், அன்புமணி அவர்கள் உணரவில்லை. சரி, காரணம் ஓகே. அங்கு பாஜக கொடுக்கக்கூடிய நெருக்கடி. சரி.